நான் வந்து ஒரு ஆட்டு தலைக்கறி அப்படியே வாங்கிட்டு வந்துக்கிட்டேன். கிட்டத்தட்ட 1 கிலோ அளவுக்கு இருக்கும். நான் வாங்கிட்டு வந்த ஆட்டு தலைக்கறி வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா தண்ணியில் வந்து கறியை கழுவி எடுத்துக்கோங்க. ஒரு முறை 2 முறை கழுவினா போதாது. ஒரு 5-6 முறையாவது நல்லா தண்ணியில் கழுவி எடுக்கணும். ஏன்னா ஆட்டுத்தலையை வந்து சுட்டுட்டு அதுக்கப்புறமா கொடுப்பாங்க. அந்த மேலே அந்த கருப்பு கருப்பாலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம நல்லா தேய்ச்சி கழுவி எடுக்கணும். ஒரு 3 முறை தண்ணியில் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக கல் உப்பு மஞ்சள் தூள் போட்டு நல்லா திரும்பவும் 3 முறை கழுவி எடுத்துக்கிட்டேன். நல்லா ஒரு 5-6 முறையாவது நீங்கள் கறியை நல்லா கழுவி எடுக்கணும். இப்போ ஆட்டு தலைக்கறியை நான் வந்து சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடேறினதும் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் லைட்டாக காஞ்சதுக்கப்புறமா 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். கூடவே 3 ஸ்பூன் மல்லி விதை சேர்த்துக்கிறேன். நல்லா ஒரு கை நிறைய வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். சும்மா ஒரு 1 நிமிஷம் வதக்கினா போதும், ரொம்ப நேரம் வதக்க வேணாம். ஸ்டவ்வை குறைச்சி வச்சுட்டு வதக்கிக்கலாம். ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்தாச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். நல்லா சூடு ஆறட்டும். சூடு ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வதக்கி வச்ச வெங்காயம் எல்லாம் சூடு ஆறினதும் நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இது கூட தேங்காவையும் நம்ம சேர்த்து அரைக்க போகிறோம். அப்போ தான் வந்து குழம்பு நல்லாயிருக்கும். மசாலா அரைச்சி சேர்த்து செய்யும் பொழுது 2 கைப்பிடி அளவுக்கு நான் வந்து தேங்காய் துருவல் வந்து சேர்த்துக்கிறேன். சின்ன தேங்காய் வந்து அரை முடி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பெரிய தேங்காவாக இருந்தால் இந்த மாதிரி 2 கைப்பிடி அளவு கலந்து சேர்த்துக்கோங்க. மல்லி விதை சோம்பு எல்லாமே நல்லா நைஸாக அரைப்பட்டு வரணும். அது வரைக்கும் அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி கொஞ்சமாக சேர்த்து நல்லா நைஸாக நான் வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு குக்கர் வச்சுருக்கேன். குக்கர் நல்லா சூடேறினதுக்கப்புறமா எண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன். பொதுவாக நான்வெஜ்க்கெல்லாம் எண்ணெய் நிறையா சேர்த்து செஞ்சோம்னா தான் நல்லா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு. எண்ணெய் ஓரளவுக்கு காஞ்சதுக்கப்புறமா 1 துண்டு பட்டை, 1 அன்னாச்சி பூ சேர்த்துக்கிறேன். கூடவே சின்ன வெங்காயம் 2 கைப்பிடி அளவுக்கு நான் சேர்த்துக்க போகிறேன். ஏற்கனவே சின்ன வெங்காயத்தை நம்ம வதக்கி வேறு அரைச்சி வச்சுருக்கோம். அதனால் இப்போ பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 கைப்பிடி அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ ஆட்டுத்தலை அதுக்கேற்றது போல் நீங்கள் வெங்காயம் தக்காளி வந்து சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்க போகிறேன். 2 பெரிய சைஸ் தக்காளி பழம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா பொடியாக. இப்போ இந்த தக்காளியை சேர்த்துக்கிறேன். கூடவே வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துக்க போகிறேன். உங்ககிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லைன்னா பரவாயில்ல. நம்ம ஸ்டார்டிங்லேயே மல்லித்தூள் வெங்காயம் எல்லாம் வதக்கணும் பார்த்தீங்களா, அப்போவே இஞ்சியும் பூண்டையும் கொஞ்சம் சேர்த்து வதக்கிட்டு இது கூட சேர்த்து அரைச்சிக்கோங்க. நான் இஞ்சி பூண்டு விழுது இருந்ததுனால நான் வந்து வதக்கும்போது சேர்த்துக்கல. இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். கூடவே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற இந்த 2 தக்காளி பழத்தையும் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். சேர்த்துருந்த தக்காளி இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கி வந்துருச்சு. தக்காளி நல்லா வெந்து மசிஞ்சு வர வரைக்கும் நீங்கள் வதக்கிக்கோங்க. இப்போது இந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற ஆட்டுக்கறியை சேர்த்துக்கலாம். இப்போது இந்த சமயத்தில் நம்ம சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற ஆட்டு தலையை சேர்த்துக்கலாம். கறி சேர்த்ததுக்கப்புறமா கூடவே நான் வந்து காரத்துக்கு மிளகாய் தூளும் சேர்த்துக்க போகிறேன். வெறும் மிளகாய் தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்றது போல் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம வதக்கணும். கறி வந்து நல்லா எண்ணெயிலே வதங்கினா தான் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு நான் வந்து வதக்கி எடுத்துக்கிட்டேன். இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுது இருக்குது பார்த்தீங்களா, அந்த விழுதை சேர்த்துக்கலாம். இந்த விழுதை சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கினா போதும். மசாலாலாம் சேர்த்து நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வதக்கியாச்சு. இப்போது தண்ணி தேவையான அளவுக்கு நம்ம சேர்த்துட்டு கறியை நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கேற்றது போல் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் இப்போ கெட்டியாக தான் செய்ய போகிறேன், ரொம்ப தண்ணியாக செய்ய போகிறதில்ல. தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு. உப்பு வந்து செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கா இல்லையான்னு சொல்லிவிட்டு. ஒரு வேளை உப்பு பார்த்தலைன்னா கொஞ்சம் இப்போவே சேர்த்து கூட நீங்கள் கலந்து கொடுத்துட்டு குக்கர் மூடி போட்டு மூடிடுங்க. குறைஞ்சது ஒரு 6-7 விசிலாவது வந்தால் தான் கறி வந்து நல்லா வெந்து வரும். நான் இப்போ வந்து 7 விசில் விட்டு எடுத்துக்க போகிறேன்.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு 6-7 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். விசில் வெயிட் வந்து இப்போ குறைஞ்சி வந்துருச்சு. இப்போ குக்கர் மூடி ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்ம என்ன தான் குக்கரில் வேக வச்சு எடுத்தாலும் கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சாதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு வந்து. அதனால் இப்போ நான் வந்து ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிறேன். ஒரு 3லேருந்து 5 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே நல்லா கொதிச்சு வந்ததுன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சு எடுத்தாச்சு. தண்ணியாக இருந்தது கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு வந்திருக்கு பாருங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குழம்பு கொஞ்சம் நான் வந்து கெட்டியாக தான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொன்னேன். இப்போ கரெக்டான பதத்துக்கு ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னா குழம்பு தண்ணியாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்து நீங்கள் குக் பண்ணிக்கலாம் வேக வைக்கும் பொழுதே. இப்போ கடைசியாக இது கூட கொஞ்சம் பொடியாக நறுக்கிய கொத்தமல்லியை சேர்த்து கலந்து கொடுத்துக்கிறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா சூப்பராக ஆட்டுத்தலை கறி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிளான மெத்தடு தான். கொஞ்சம் மசாலா நம்ம அரைச்சி சேர்த்துருக்கோம். சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். காரம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். நல்ல காரசாரமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மிளகாய் தூளை அதிகப்படுத்தி சேர்த்துக்கோங்க. இந்த ஆட்டு தலைக்கறி குழம்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெறும் சாதத்தோடு மட்டும் பிசைஞ்சு சாப்பிடாம சப்பாத்தி பரோட்டா எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இது போல் உங்களுடைய வீட்டில் ஆட்டு தலைக்கறி குழம்பு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க என் சமையல் என் சுவை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.